نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة تبعثون صدق الله العلي العظيم. அந்த அவங்களாம் முன்னாடி வந்துடலாம். அதே பெரியவங்க சாய முடியாதுங்கிறவங்களுக்கு அந்த இடம். அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட அன்பை போல வேறு யாரும் கொள்ளவில்லை. அலாதியான அன்பு வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள். அல்லாஹ் இந்த சமூகத்தில் எப்படி நபியை நிஅமத்தாக தந்திருக்கிறானோ அதுபோல் சஹாபாக்களையும் மிக பெரும் நிஅமத்தாக இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறான். சஹாபாக்கள் என்றால் அவர்கள் எதேச்சையாக அந்த காலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் சஹாபி என்கிற பெயரை பெற்றார்கள் என்பதல்ல. இந்த காலத்தில் வாழ வேண்டும், இவர்கள்தான் குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சஹாபியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சஹாபியினுடைய அந்தஸ்திற்கு யாரும் வர முடியாது. இறை நேசர்கள் எல்லாம் சஹாபிக்கு அடுத்த படித்தரத்தில் உள்ளவர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததால், தங்களுடைய கண் கொண்டு பார்த்ததால் அவர்கள் அவ்வளவு பெரிய சிறப்பை பெறுகிறார்கள். நபி அவர்களை பார்த்தாலே சஹாபியாகிவிட முடியுமா என்றால் இல்லை. எதிரிகள் கூட பார்த்தார்கள், ஆனால் சஹாபியாக முடியாது. ஈமானோடு, முஹப்பத்துல்லாஹ் முஹப்பத்து ரசூலோடு, அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்தோடு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் சஹாபி என்கிற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எந்த நேரத்திலும் சஹாபாக்களை குறைபடுத்தி பேசுகிற எந்த ஜமாத்தோடும் நாம சேர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் அது தீனின் அஸ்திவாரம். சஹாபாக்களுக்கு குறித்தான கண்ணியம் தருவது என்பது மிக முக்கியமான இந்த தீனினுடைய அஸ்திவாரமாக, அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட பிரியம்தான் என்ன? நபி அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள். கொஞ்சம் நீண்ட நேரம் சஜிதாவில் போய்விட்டால் நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்களோ என்று அஞ்சி அவர்களை எழுப்பி விடுகிற, அவர்களோடு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் சஹாபாக்கள். கொஞ்சம் வெளியூருக்கு போய்விட்டால் நபி அவர்களை காணவில்லையே, எங்கு போனார்கள் எங்களுடைய ஹபீப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி போகிற பழக்கம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். சில சஹாபாக்கள் இப்படியும் ஆச்சரியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி என்றால், நான் இரவில் மௌத்தாகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை இரவில் சொல்லி அனுப்பாதீர்கள். அவர்கள் வருகிற வழியில் ஏதேனும் அவர்களுக்கு காயம் ஏற்படலாம், அவர்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், நீங்கள் காலையில் என்னுடைய மரண செய்தியை சொல்லுங்கள் என்று வசியச் செய்தவர்கள் ஏராளமான சஹாபாக்கள். தங்களுடைய சக்கராத்தினுடைய நிலையிலையும் உயிர் போகிற நிலையிலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துரும்பாலும் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். ஒரு மனிதர், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், கியாமத் எப்போது வரும்? நபி அவர்கள் கேட்டார்கள், அந்த கியாமத்திற்காக என்ன நீங்கள் தயாரித்து வைத்திருக்கிறீர்கள்? நான் உபரியான வணக்கங்கள் எதுவும் பெரிதாக செய்யவில்லை. நஃபிலான சுன்னத்துகளால் நிறைய வணக்கங்கள், அதிகமான சதகாக்கள், அதிகமான நோன்பு, திங்கள் வியாழன் நோன்புகள் எல்லாம் இருக்கிறது. அதிகமான நோன்புகள் எல்லாம் நான் நோக்கவில்லை.
என்னிடம் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன் நாயகமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை பிரியப்படுகிறாரோ அவரோடு சுவனத்தில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டு சஹாபாக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக வேறு எந்த நாளும் அடையவில்லை. ஒரு பெருநாளை போல இந்த வார்த்தையை சஹாபாக்கள் கொண்டாடினார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சந்தோஷம் நீங்களாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு ஏதேனும் சிரமம் என்றாலும் மன கஷ்டம் என்றாலும் உங்களிடம் வந்து நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம், எங்களுடைய துயர் துடைக்கக்கூடிய வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், நாளை மறுமையில் உங்களை காணாமல் நாங்கள் தேடுவோமே என்ற ஏக்கத்தோடு சஹாபாக்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை பிரியப்படுகிறீர்கள் என்றால் என்னோடு நீங்களும் சுவனத்தில் இருப்பீர்கள் என்கிற சோபனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன அந்த நாள் தான் மிக பெரும் பெருநாளாக ஆனது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திடீரென பிரிந்து விட்டால் அவர்களால் தாங்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால் தான் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே தங்களுடைய மரண செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்திற்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம், இந்த உலகத்தில் இருந்து எல்லோரும் பிரிந்தாக வேண்டும், எனக்கும் மரணம் இருக்கிறது என்பதை அவ்வப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். நபி அவர்களுக்கு முதலாக நோய் ஆரம்பித்தது என்ன நோய் என்றால் தலைவலியிலிருந்து. அறிவிப்புகளில் எழுதுகிறார்கள், என்னுடைய சக்கராத்தினுடைய வேதனை நோய் என்பது தலைவலியிலிருந்து துவங்க வேண்டுமே. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த அந்த தலைவலியை நான் அந்த வழியிலிருந்து நான் துவங்க வேண்டும், என்னுடைய சக்கராத் துவங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்த பெரியவர்களும் முஹிப்பீன்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகஜமாக விளையாட்டாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷாவே, நீங்க எனக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டா நான் தான் உங்களை கஃபன் செய்வேன், தஃபன் செய்வேன், நான் தான் குளிப்பாட்டுவேன், எல்லாம் என்னுடைய கையாலேயே நான் பண்ணுவேன் ஆயிஷா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், சரி அடக்கம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க, இன்னும் மற்ற மனைவிமார்களோடு சந்தோஷமாக இருப்பீங்க தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறார்கள். ஆயிஷா அவர்களோடு இரவு கதைகள் பேசுவார்கள். மனைவியோடு நாம் பேச வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்ரிபிற்கு பிறகு தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வரும். இஷாவுக்கு பிறகு வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப நம்ம போய் பயான் பேசிட்டு இருக்கோம், இஷாவுக்கு பிறகு பயான் பேசிட்டு இருக்கோம், என்ன கதைன்னு கேட்குறீங்களா? மார்க்க விஷயங்கள் பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, இஷாவுக்கு பிறகு பேசுவதாக இருந்தால். அதுபோல் கணவன் மனைவி பேசிக்கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் யாருடைய எந்த மனைவியுடைய வீட்டில் இருக்கிறார்களோ மனம் விட்டு பேசுவார்கள். அது இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஊர் முழுக்க நாம் என்ன செய்வோம்? எல்லோரிடத்திலையும் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பேசுவோம். நம்முடைய வீட்டு மனைவிமார்களிடத்தில் நாம் பேசுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் நாம் பேசுகிறோமா? யோசிக்க வேண்டும். அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். சமைச்ச சாப்பாட்டுல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு அருள்வாக்கு போல. அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நல்லாவே இல்லாட்டாலும் சும்மா கூட சொல்லுங்கன்னு சொல்லுது மார்க்கம். உங்களுடைய மனைவியினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை வர வைப்பதற்காக பொய்யையும் கூட நீங்கள் சொல்லுங்கள். அதன் மூலமாக மகிழ்வது மனைவி தானே, உங்களுடைய வீட்டு பெண்கள் தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பனுமதி தந்து மனைவியை மகிழ்விக்கும்படி சொல்கிறார்கள் என்றால் அந்த மனைவியோடு இரவு கதைகள் பேச வேண்டும்.
அவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய, என்ன பிஸியா இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கான நேரம் என்பது மற்றவர்களுக்கானதல்ல. மனைவியோடு பேசுகிற நேரம் நான் பிஸின்னு மற்றவங்களுக்கு சொல்லி நாம பழகும். நேரம் இல்ல, பேச முடியல, மனம் விட்டு பேச முடியல என்று நாம் சொல்லுகிற அந்த வார்த்தை மிக பெரும் காயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட பிஸியான ஆள் உண்டா? அவர்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள், சகஜமாக பேசுகிறார்கள், விளையாட்டாக மனைவிடத்தில் பேசுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது, இன்னும் ஒரு 2 வாரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்று. அப்போது சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போகிற அந்த நாள் வரும் என்பதை எதிர்பார்க்காமல் மகிழ்வோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அடுத்த 2 வாரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நோய் துவங்குகிறது என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். நபிமார்கள் இருக்கிறார்களே, சோதிக்கப்பட்டவர்களிலேயே மிகவும் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். பொதுவாக நல்லவர்களுக்கு நிறைய சோதனை வரும். நான் துவா செய்கிறேன், அல்லாஹ்ட்ட கெஞ்சி கூத்தாடுகிறேன், மன்றாடுகிறேன், அழுது புலம்புகிறேன், ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் தரவில்லையே. ஒரு ஷிஃபாவுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேனே, அதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தரவில்லையே. அல்லாஹ்வின் மீது ஒருபோதும் நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நாடுகிறானோ நிச்சயம் தருவான். நம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவில் வந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போ துஆ கேட்டாங்க? எப்போது கேட்ட துஆ? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவினால் வந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து பேசுகிறார்கள் என்றால் துஆவில் அவசரம் கூடாது. பொறுமையாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மன்னிப்பும் அப்படித்தான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது புலம்பி நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனை ஒரு காலமும் கடிந்து கொள்ளக்கூடாது, அவன் மீது கோபப்படக்கூடாது. அவன் எப்போது தர வேண்டுமோ அப்போது தருவான். குழந்தை 2 குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தை நல்லா இருக்கு, நம்ம வீட்டுல 3 குழந்தைங்க. ஒரு குழந்தை நல்ல சுவையான உணவு கேட்கிறது, கொடுத்துட்டோம். இன்னும் 2 பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலுங்கும் போது நாம் என்ன செய்வோம்? நல்ல உணவுகளை தரமாட்டோம். சாதாரணமான சுடுகஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதாரண உணவுகளை தருவோம் அல்லவா? அப்போது நம் மீது கோபித்துக் கொள்ளும் குழந்தைகள். அந்த பிள்ளைக்கு மட்டும் பிரியாணி கொடுக்குறாங்க, பெரிய உணவு பரோட்டா கொடுக்குறாங்க, எனக்கு எந்த உணவுமே சாதாரண உணவு தராங்களே, மாத்திரை கசப்பான மாத்திரை தராங்களே என்று அந்த குழந்தை என்ன செய்யும்? கடிந்து கொள்ளும். அந்த குழந்தைக்கு புரியாது. அந்த சமயத்தில் நமக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதுதான் நமக்கு கைர் என்பதை புரிந்து கொள்ளாத குழந்தை நம் மீது கோபித்துக் கொள்ளும். அதுபோல் அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு எது கைர் என்று, அதை அல்லாஹ் நமக்கு தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருந்தால் நிச்சயம் துஆவில் எந்த விதமான அவசரமும் நாம் காட்ட மாட்டோம். துஆவில் பொறுமையோடு நாம் கடைபிடிக்கிற போது அல்லாஹ் மிக பெரும் அந்தஸ்து உயர்வை தருவான். சோதனைகள் வருகிற போது நல்லவர்கள் யோசிக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை அதிகமாக்கி கொண்டதால் நமக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறது. அதற்கு ஆதாரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான பாவமும் செய்யாதவர்கள், பாவங்களை விட்டும் பரிசுத்தப்பட்டவர்கள், மஅசூமீன்களாக பரிசுத்தமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நபிமார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை வர வேண்டும்? அவர்களை போல் நல்லவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? அவர்களை போல சோதனை அனுபவித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதுதான் நமக்கான பதிலாக இருக்கும். எனவே நபிமார்கள் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நல்லவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு முஃமினுக்கு ஒரு பாதத்தில் குத்துகிற முள்ளின் மூலமாகவும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று வேந்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
சின்ன கஷ்டம் வந்தாலும் அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பொறுமையோடு அல்லாஹ்வினுடைய திருப்தியோடு அல்லாஹ்வை அணுக வேண்டும். எந்த நேரத்திலும் அவன் மீது அதிருப்தி கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நோய் அதிகமான நேரத்தில் சொல்கிறார்கள், ஒரு யகூதி பெண்மணியினுடைய விஷம் பட்ட அந்த இறைச்சி அது என்னுள் இப்போது வேலையை துவங்குகிறது, அது எனக்கு வேதனையை தருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழுது புலம்புகிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஆறுதலாய் சொல்கிறார்கள், இனிமே நான் கஷ்டப்பட மாட்டேன் ஃபாத்திமா, இன்னையோட முடிஞ்சு. இந்த துனியாவில் நான் பட்ட கஷ்டங்கள் இன்றோடு முடிந்து விட்டது. எதை நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, உஹது போர்க்களத்தில் அவர்களது பற்கள் உடைக்கப்படுகிறது, இந்த துன்யாவில் அவர்கள் படாத சிரமம் இல்லை என்கிற அளவுக்கு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஏராளமான சோதனைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றோடு அத்தனை சோதனைகளும் முடிந்து போனது யா ஃபாத்திமா, இனி உன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, கவலையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அனுமதி கேட்கிறார் ஒரு மனிதர், யார் தெரியுமா? மலக்குல் மௌத். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை வாங்குவதற்காக வருகிறார்கள். அவர்கள் எப்போதும் அனுமதி கேட்டு வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அது நபி அவர்களுக்கும் உண்டான சிறப்பம்சங்களில் ஒன்று. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்து பேசுகிறார்கள், இஸ்ராயீலே, நீங்கள் சந்தித்து போவதற்கு வந்திருக்கிறீர்களா அல்லது என்னுடைய ரூஹை கைப்பற்ற வந்திருக்கிறீர்களா? அனுமதி கொடுத்தால் ரூஹை எடுத்து போகலாம் என்று வந்திருக்கிறேன் நாயகமே என்று இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். எங்கே ஜிப்ரைல்? இத்தனை ஆண்டுகள் அவர்களோடு தான் என்னுடைய தொடர்பு நட்பும் இருந்தது. எப்போதெல்லாம் மனிதர்களுக்கு, என்னுடைய சஹாபாக்களுக்கு, என்னுடைய உம்மத்திற்கு கேள்விகளும் சந்தேகங்களும் வருகிறதோ, ஐயங்கள் வருகிற போதெல்லாம் அதை நீக்குவதற்காக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்தும் வந்து வஹியை கொண்டு வந்தார்களே, அப்படிப்பட்ட ஜிப்ரைல் எங்கே? அவர்கள் நான் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே, வந்து இருக்கிறார்கள். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இப்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏதாவது நல்ல செய்தி சொல்லுங்க ஜிப்ரைல். நாயகமே, உங்களுக்காக வானம் திறந்து விட்டது, உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படுவதற்கு தயாராகிவிட்டது. நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ரூஹோடு எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். சரிதான், ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கள், அபுஷீர், பஷாரத் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள் ஜிப்ரைலே. என்ன நற்செய்தியை கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? புரிந்து கொள்கிற ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய உம்மத்தில் பெரும்பாலான மக்கள் உங்களுடைய ஷஃபாத்தின் மூலமாக சுவனத்திற்குள் நுழைவார்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ரூஹை இப்போது கைப்பற்றுங்கள் என்றார்கள். என்னுடைய உம்மத்திற்கு குறித்துண்டான நிலை என்ன, அவர்கள் சுவனத்தில் நுழைவது சம்பந்தப்பட்ட செய்தி என்ன என்பதை தங்களுடைய ரூஹ் பிரிகிற நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டும் போவதற்குண்டான மனம் பெற்றிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த உம்மத்தின் மீது உண்டான நேசம் என்ன, எவ்வளவு என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா ஒரு மனிதர் மீது அவர் மீது நீங்க பிரிய வைங்க, உயிரை விட மேல மதிக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை சொல்லவில்லை. யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதரை சொல்லவில்லை. நம் மீது நேசம் கொண்ட ஒரு மனிதர் மீது நீங்கள் நேசத்தை வையுங்கள் என்றுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வாக்கை கேட்டதற்கு பிறகுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்து விட்டான். நிச்சயமாக உங்களுடைய உம்மத்தினர் தான் முதலாவதாக எல்லா சமூக மக்களை விடவும் முந்தி சுவனத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்கிற நற்செய்திகளை எல்லாம் கேட்டதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தம் பெறுகிறார்கள். இப்போது ரூஹ் கைப்பற்றுகிற நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் காலிலிருந்து எடுக்கப்படுகிறது, காலிலிருந்து துவங்குகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் வேதனையால் மாறுகிறது. இந்த நாயகமே,
அவர்களுடைய முகத்தினுடைய மாற்றத்தை கேட்டு என்ன காரணம் இந்த அளவுக்கு வேதனையாக இருக்கிறதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவுகிற போது, நாயகமே, இந்த உலகத்தில் மிகவும் மிருதுவாக உங்களினுடைய ரூஹை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு வேதனையாக இருக்கிறதா நாயகமே? மிகவும் சாதாரணமாக பூவை போல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நாயகமே, இது உங்களுக்கு வேதனையை தருகிறதா என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், ஆயிஷாவை பார்க்கிறார்கள். நபி அவர்களுக்கு 2 வேண்டும். ஒன்று மிஸ்வாக் வேண்டும், இன்னொன்று ஆயிஷாவினுடைய மடி வேண்டும். அப்துர் ரஹ்மானை பார்க்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறார்கள். இப்போது பார்க்கிற பார்வையிலேயே மனைவி ஆயிற்றை, வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய கணவரை புரிந்து கொள்ளாமலா இருப்பார்கள், மிஸ்வாக்கை கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடுக்கன அந்த மிஸ்வாக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் துலக்காத புதியதொரு பக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மிஸ்வாக்கை எடுத்து மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். இந்த இடத்தில் எழுதுகிற முஹத்திஸீன்கள் பதிவு செய்கிறார்கள், மரண நேரம் என்பது இருக்கிறதே, அது நல்ல அமல்கள் செய்கிற நிலையில் நமக்கு ரூஹு போக வேண்டும். தொழுகையாளிகளாக குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலோ, நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிற போதோ, மார்க்கம் சம்பந்தப்பட்ட நிலைகளிலேயோ, நல்ல இடங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிற போதோ, நல்ல அமல்கள் செய்கிற போது நம்முடைய ரூஹ் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்நேரத்தில் மிக சிறப்பான ஒரு அமலை செய்ய நினைக்கிறார்கள், மிஸ்வாக் செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மடியில் இருந்து கொண்டு அவர்கள் தான் மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அப்படி தங்களுடைய பற்களில் என்ன செய்கிறார்கள், முதலாவதாக மிஸ்வாக்கினுடைய ஒரு பகுதியை, புதிய பகுதியை கடித்து விட்டு அதே பகுதியை வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மிஸ்வாக் செய்து விடுகிற இந்த நிலையை நாம் யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான இந்த உலகத்தினுடைய கடைசி ரிஸ்க் என்பது மனைவியினுடைய எச்சில் தான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த கடைசி ரிஸ்க். கணவன் மனைவி இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பேர் உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். எந்த அளவுக்கு பாசத்தோடு கணவன் மனைவி உறவை இந்த சமூகத்தில் எடுத்து சொல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு பிரிந்த போது மதீனாவே அதிர்ந்தது. சஹாபாக்களுக்கு நம்பவே முடியவில்லை. சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய போது இப்படிப்பட்ட நிலையில் தான் இருப்பார்கள், மயக்கமுற்ற நிலையில் இருப்பார்கள், திரும்பவும் அவர்களுக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டுவிடும், திரும்ப நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வருவார்கள் என்கிற நம்பிக்கையில் பேசிக் கொண்டிருக்கிறார். சில சஹாபாக்கள் இல்லை, இது நடக்கவே நடக்காது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் ஏற்படுவதா, அவர்கள் தான் தீனினுடைய தூணாக இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் எப்படி பிரிவார்கள் என்று இந்த மரண செய்தியை கொஞ்சமும் ஏற்காமல் இருக்கிறார்கள். ஏன், மிக பெரும் சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை எடுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலை சீவப்படும் என்று கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக மூடப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தின் துணியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திறந்து கொண்டு சொல்கிறார்கள், திபுத ஹய்யன் வ மையிதன், நாயகமே, இந்த உலகத்தில் வாழுகிற போதும் நீங்கள் மனமாக வாழ்ந்தீர்கள், மௌத்தாகி விட்ட போதும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்களே நாயகமே என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுத்தான் பல சஹாபாக்களுக்கு உண்மை உரைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள், அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், இனி நம்மோடு அவர்கள் பேச வர மாட்டார்கள், ஆறுதலுக்காக கூட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி நமக்கு கிடைக்காது என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக. இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றை யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் எனக்கு பிறகு யார் இமாமத் செய்ய வேண்டும் என்று சொல்கிற போது எல்லா சஹாபாக்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சொல்வார்கள் என்று சஹாபாக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில்
ஏனென்றால் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பெற்றார்கள் அல்லாஹ்விடத்திலே. ஒன்று அபூ ஜஹல் அல்லது உமர் இப்னு கத்தாப் இஸ்லாத்திற்கு வராத நேரத்தில் இவர்களில் ஒருவரை இஸ்லாத்திற்கு நீ நுழைய செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். உமர் இப்னு கத்தாபை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று வாளோடு வந்த உமர் இப்னு கத்தாப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட சிறப்பு படைத்த உமர் இப்னு கத்தாப், இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று மிக பெரும் சிறப்பை பெற்ற உமர். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக இருப்பார்கள் என்று சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்கள் அப்போது புரிந்து கொள்கிற நேரம் வந்தது. சொன்னார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். சஹாபாக்கள் அனைவரும் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார்கள், பேரிடியாய் இருக்கிறது. யாருடைய முகத்திலேயும் எந்த விதமான கஷ்டத்தையும் பார்க்க நினைக்காத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்கிற செய்தியில் பேரிடியாய் வந்து விழுந்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் அமைதியில் இருக்கிற போது சில சஹாபாக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் எப்போது வரும்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட நின்று கொண்டிருக்கிற போது இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் தான். எத்தனையோ ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டாலோ அல்லது அவர்கள் கொல்லப்பட்டாலோ நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தினுடைய தீனிலிருந்தும் வெளியே போய்விடக் கூடாது, மதம் மாறிவிடக் கூடாது என்கிற வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அப்போதுதான் உமர் இப்னு கத்தாப் புரிந்து கொள்கிறார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்கிற அந்த வார்த்தை குர்ஆனில் இருப்பதை அப்போது நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். ஏற்கனவே இறங்கிய பழைய வசனம் தான். உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்கள் உடைக்கப்பட்டு வேதனையில் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி செய்தியில் இடி விழுந்தது போல் அமர்ந்திருக்கிற சஹாபாக்களினுடைய அந்த நேரத்தில் இறங்கிய வசனம் தான் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அந்த நேரத்தில் கவனிக்க முடியாமல் இருந்த அந்த சஹாபாக்களுக்கு இப்போது அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிற போது புதிதாக அன்றைக்கு இறங்கியது போல் எங்களுக்கு இருந்தது. ஆனால் ஏற்கனவே அந்த வசனத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நாவால் கேட்ட அந்த வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான நேரத்தில் ஓதி காண்பிக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இல்ல ரசூல் தான், அவர்கள் இப்போது மரணித்து விட்டார்கள். எல்லோருக்கும் மரணம் என்பது வரும். எத்தனையோ ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரணம் ஏற்பட்டு விட்டது. யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்கள் அப்படி செய்யாதீர்கள், அல்லாஹ்வை கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் உணர்த்துகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பேருரை சிறப்புரை என்பது இருக்கிறது. இந்த தீனினுடைய மிக முக்கியமான நேரத்தில் முக்கியமான செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி பேசுகிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையையும் பார்க்கிறார்கள் சஹாபாக்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று தடுமாறுகிற நிலையும் பார்த்ததற்கு பிறகுதான் புரிந்து கொண்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடுத்த கலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தது மிகச் சரியானது என்பதை சஹாபாக்கள் புரிகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய மிக பெரும் ஆளுமை அவர்கள். யாருக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து சமூகத்தில் எடுத்து சொன்னவர்கள். தனக்கு பின்னால் எப்படிப்பட்ட நிலையிலையும் சஹாபாக்கள் சிரமத்திற்கு உள்ளாக கூடாது, தீனில் இருந்தும் தடுமாறிவிடக் கூடாது, அவர்கள் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் நிலைத்திருந்தால் தான் தங்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக அவர்கள் ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் தங்களுடைய இமாமத் என்கிற பொறுப்பையும் கலீஃபா என்கிற அந்த பொறுப்பையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹுஸ்னுல் காத்திமா,
நம்முடைய மௌத் என்பது இருக்கிறதே நல்ல விதமாக அமையப்பெற வேண்டும், நல்ல மௌத்தாக நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் மலக்கும் கடைசி நேரத்தில் வருவார்கள், ஷைத்தானும் வருவார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் தீனுக்காக அவர்கள் செய்த சேவைகள் ஏராளம் ஏராளம், சொல்லி அடங்க முடியாது. அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய கடைசி நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், தலையை ஆட்டுகிறார்கள். இப்படி அதிர்ந்து போகிறார்கள். அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம். கடைசி நேர கலிமா என்பது எவ்வளவு மிக முக்கியமானது. அவர்கள் மிக பெரும் இமாம், இந்த சமூகத்தில் மார்க்க சேவை செய்த ஒரு இமாம், கடைசி நேரத்தில் இப்படி தலையை ஆட்டுகிறார்களே. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சொல்கிற போதெல்லாம் அவர்களுடைய தலை இப்படி அசைகிறது. சற்று நிதானத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மகன் கேட்கிறார், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல, என்ன நீங்க தலையாற்றுறீங்களா, நாங்கெல்லாம் கலிமா சொல்றோம். இல்ல, ஷைத்தான் அந்த நேரத்துல என்னை குழப்பி விடுவதற்காக ஒவ்வொரு சட்ட திட்டங்களையா கேட்கிறான். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்ட திட்டங்களுக்கெல்லாம் பதில் சொன்னவர்கள். இப்போது மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். மறு உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிற போது ஷைத்தான் வந்து கேள்விகளையா கேட்கிற, இந்த சட்டம் எப்படி, அந்த சட்டம் எப்படி, அது எப்படி என்று குழப்பி விடுகிற வேலையை செய்கிற போது நான் அவனை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக தலையை அசைத்தேன், நீங்கள் சொல்வதே என்னுடைய காதில் விடவில்லை என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். இந்த உலகத்தில் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடைசி வரைக்கும் எடுத்து நடக்க வேண்டும் என்று உறுதியோடு செயல்படுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் கொண்டு அவர்களுடைய ஷஃபாத்திற்கு தகுதியான மக்களாக நாம் ஆக வேண்டுமே என்று அன்பினமும் நாம் யோசித்து அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அவர்கள் மீது முஹப்பத் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடைசி நிலை என்பது மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் நாம் பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு நம்முடைய ரூஹ் போக வேண்டும் என்பது மிக முக்கியமானது. மிக பெரும் இமாம்கள் எல்லாம் தடுமாறி இருக்கிறார்கள் என்கிற போது கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பாக்கியத்தை தருவாயா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை நெஞ்சில் ஏந்தியவர்களாக, இஷ்கை கொண்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்திற்கு தகுதியான மக்களாக, அதற்கு தகுதியானவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. இந்த உலகத்தில் பல்வேறு நிலைகளிலே குழப்பங்கள் ஏற்படுகிற போது அந்த குழப்பங்களிலெல்லாம் நாம் பாதுகாப்பு பெற்று, மிக முக்கியமாக கடைசி நேரத்தினுடைய ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்தும் குழப்புதலில் இருந்தும் நாம் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெற்றவர்களா இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.